Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம இன்றைக்கி கேரட் வச்சு செய்ய போகிறோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஆல்ரெடி பேன் வச்சுட்டேன். இதில் நம்ம இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு 1 மினிட் நம்ம லோ ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் கேரட்டுக்கு பதில் நீங்கள் கோகோனட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கேரட் வந்துட்டு கீயில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு 1 மினிட் லோ ஹீட்டில். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு சுகர் கூட ஆட் பண்ணலாம். பட் எனக்கு வெல்லம் போட்டால் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதால் நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள் கிட்டே ஜாகரி இல்லைன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த ரெசிபி இஸ் இன்ஸ்பயர்ட் பை கேரட் அல்வா. கேரட் அல்வா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது வந்துட்டு அப்படியே சாப்பிட்டா ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணக்குள்ள தான் அம்மா வந்துட்டு இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்தது. அதால் தான் நான் இந்த ரெசிபி வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெல்லம் வந்துட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு பெரிய ரீசன்லாம் எதுவும் இல்லை. பட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மில்க் பவுடர் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 1 மினிட் நம்ம வந்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மில்க் பவுடர் போட்டு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நான் இந்த நட்ஸ் எல்லாம் வரும்ல, எடிபிள் சீட்ஸ், அதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூட பாதாம், பிஸ்தா, ரீசன்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு 1 மினிட் நம்ம லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலி பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்படியே சாப்பிட்டிங்கன்னாவே கேரட் அல்வா மாதிரி தான் இருக்கும். மில்க் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கேரட் அல்வா ஃபீல் வந்துட்டு வரும். இதில் கேரட் அல்வாவில் கோவாவில் ஆட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி. அதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த ரெசிபிக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. கேரட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆறணும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவில் வந்துட்டு ஸ்வீட்னஸ் இல்லைன்னா சாப்பிடக்குள்ள அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் ரவை சேர்த்துனீங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ரவை காலி ஆயிடுச்சு, அதால் நான் வந்துட்டு ரவை ஆட் பண்ணல. உங்ககிட்ட ரவை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு மறக்காமல் ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது ஒரு திக்கான பேட்டர் ஆகிற அளவுக்கு கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், பேட்டர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இது வந்துட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் சைடில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நான் இந்த பனியாரம் வந்துட்டு சுடுறதுக்கு பனியார சட்டி வந்துட்டு வச்சுட்டேன். இதில் நம்ம கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணலாம். பட் கீ ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கீ ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் வந்துட்டு ஹாஃப் வந்துட்டு நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டு அந்த ஃபில்லிங் வைக்க முடியாது. இந்த மாதிரி ஹாஃப் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்துலேயும் நான் ஹாஃப் ஃபில் பண்ணிவிட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரட் வந்துட்டு குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிவிட்டு நம்ம இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுருங்க.
நம்ம எல்லாத்துலேயும் வந்துட்டு கேரட் வந்துட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம மேலே கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் சேர்த்துக்கலாம். அந்த கேரட் ஃபில்லிங் வந்துட்டு கவர் ஆகிற அளவுக்கு ஊற்றினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஹீட் வந்துட்டு லோலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும் அண்ட் உள்ளே வந்துட்டு வேகாமல் போயிடும். இப்போ நம்ம வந்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம லோ ஹீட்டில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மூடி போட்டு 2 மினிட்ஸாக நல்லா வேக வச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். மூடி எடுத்துகிட்டு திருப்பி விட்டு இது இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், திருப்பி விட்டு 2 மினிட்ஸ் நான் வந்துட்டு லோ ஹீட்டில் நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட சர்வ் பண்ணலாம். எப்படி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு யூனிக்கான ரெசிபி, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றது காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.